இப்போ கிளாஸ் 12 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். கிளாஸ் 11லேயே ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமு. இதில் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. R equal to set of all ordered pair T1, T2 such that T1 is congruent to T2. இதுதான் ஒரு ரிலேஷன். இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். இதில் ரிலேஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர்டர்ட் பேராக இருக்கும். சரியா? ஆர்டர்ட் பேரில் 2 எலிமெண்ட் எழுதணும். இப்போ செட் ஏ செட் பி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ செட் ஏல T1 இருக்கும், செட் 2 செட் பியில் டீன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ அந்த ரிலேஷனை எழுதுகிறேன். ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர். இப்போ இதே T1 T2 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 2 எலிமெண்ட்டும் எதில் இருக்கும்னா ஏ இன்ட்டு பி. ஏன்ற செட்டில் T1 இருக்கும், பின்ற செட்டில் T2 இருக்கும். இந்த 2 செட்டையும் யூஸ் பண்ணி ரிலேஷன் எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். Ordered pair T1, T2 belongs to A into B such that T1 is related to T2. T1 is congruent to T2. T1 is congruent to T2. இப்படி இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றது தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குது. எம்டி ரிலேஷன், யூனிவர்சல் ரிலேஷன், ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். சரியா? எம்டி ரிலேஷன் அப்படின்னா அந்த ரிலேஷனில் ஒரு எலிமெண்ட்டு கூட இருக்காது, ஒரு ஆர்டர்ட் பேர் கூட அது லை ஆகிருக்காது. புரியுதா? அப்படி இருந்ததுன்னா அது எம்டி ரிலேஷன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ ஒரு செட்டு ஏன்னு ஒரு செட் இருக்குது. அந்த செட்டில் வெறும் ஆட் நம்பர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 3 5 7 எல்லாம் ஆட் நம்பர்ஸாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு 99 வரைக்கும் இருக்கிற ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரிலேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷனில் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர். இப்போது ஏ கமா பின்னு எழுதுகிறேன். ஏ அண்ட் பி இதில் ஏதோ ஒரு நம்பர். சரியா? பிலாங்ஸ் டு ஏ இன்ட்டு ஏ. ஓகே, ஒரே செட்டுக்குள்ளே ரிலேஷன் எழுதுகிறோம். சச் தட் ஏ அண்ட் பி ஆர் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு போடுறேன்னு வச்சுங்க. ஏ and B are even numbers. ஆனால் இங்கே செட்டில் என்ன இருக்குது? ஆட் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ அண்ட் பி ரெண்டும் ஈவன் நம்பர்னா இந்த மாதிரி நோ சச் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் தி ரிலேஷன் அர்த்தம். அப்போ ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஓகேயா? இதை எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ எம்டி செட் டெஃபினிஷன் சொல்கிறேன். A relation R in a set A is called empty relation if no element of A is related to any element of A. ஓகே, ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இடையில நோ ரிலேஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் that relation is an empty relation. ஓகேயா? இந்த செட்டில் ஃபுல்லாகவே ஆட் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஏ அண்ட் பி ஈவன் நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இட் டஸ் நாட் லை இன் தட் செட். அப்போ இந்த ரிலேஷன் இஸ் எம்டி. புரியுதா? அடுத்து ஒரு யூனிவர்சல் ரிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் நோ எலிமெண்ட்ஸ் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷனில் எப்படி இருக்குன்னா இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா தான் ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதணும். சரியா? Definition: a relation R in a set A is called universal relation if each element of A is related to every element of A. ஓகே, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டோட ரிலேஷனில் இருக்குது. இப்போ இங்கே ஏ கமா பின்னு ஆர்டரில் எழுதுகிறோம்னா இந்த எலிமெண்ட்டுக்கும் நடுவில் ரிலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு செட் இருக்குது. ஏன்ற செட்டில் ஒரே சிஸ்டர்ஸாக இருக்காங்க, கேர்ள்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கலா, மாலா, ரீனா, சுதா இப்படி இருக்குது. ஸோ இதில் ஒரு ரிலேஷன் எழுதுகிறோன்னா கலா இஸ் அ சிஸ்டர் ஆஃப் மாலா, மாலா இஸ் அ சிஸ்டர் ஆஃப் சுதா. இப்படி ஏதோ ஒரு ரிலேஷன் சம்திங். இப்போ இந்த செட்டில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் நேமாக எழுதியிருக்கோம். இப்போ அதில் ரிலேஷன் எழுதுகிறேன். set of all ordered pair A, B. A, B may be the namesல ஏதோ ஒன்று. ஓகே, A and B are girls.
ஏ அண்ட் பி ஆர் கேர்ள்ஸ்னா ஆக்சுவலாக இதில் இருக்கிற இந்த ஏன்ற செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே கேர்ளோட நேம் தான். இங்கே ஆர்டர் பேரில் கொடுத்துருக்குற இந்த ஏபியுமே கேர்ள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ரிலேஷனுக்குள்ளே வருது. அப்போ ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு த ஹோல் செட் ஏ இன்டு ஏ. அப்போ இது யூனிவர்சல் ரிலேஷன். ஓகே, சம்டைம்ஸ் இந்த எம்டி ரிலேஷன் அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன் இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிவியல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் எம்டி ரிலேஷன் அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன் ஆர் சம்டைம்ஸ் கால்டு ட்ரிவியல் ரிலேஷன். ஓகே ஓகே, இது மெயின் ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா எம்டி ரிலேஷன் அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன் மட்டும்தான். ஓகே, தேர்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன்னா ஒரு 3 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரிலேஷன் இஸ் அன் ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகே, அந்த 3 கண்டிஷன் என்னென்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இப்போ ஒரு ரிலேஷன் இருக்கு. எ ரிலேஷன் ஆர் இன் செட் ஏ இஸ் கால்டு ரிஃப்ளெக்சிவ். எப்போ ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம் அந்த ரிலேஷனை அப்படின்னா, அந்த ஆர்டர் பேர் ரெண்டும் ஒரே எலிமெண்ட்டாக இருக்குது, அந்த 2 எலிமெண்ட்டும் அந்த செட்டில் இருக்குது அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவ். ஆர்டர் பேர் ஏ கமா ஏ பிலாங் டு ஆர். ஆர்னா என்ன? ரிலேஷன். ஓகே, இந்த ரிலேஷனில் இருக்கிற இந்த 2 எலிமெண்ட்டுமே பிலாங் டு ஏயா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ், அதாவது ரெண்டுமே ஒரே எலிமெண்ட். ஓகே, இப்போ நம்பர்ஸ்னு எடுத்தோன்னு வச்சுங்களேன், 1 1 2 2 அப்படி இருக்கும் ஆர்டர் பேர். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ். ஓகே, சிமெட்ரிக்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஆர்டர் பேர் A1 A2ன்னு ஆரில் இருக்குது, இன்னொன்று A2 A1ன்னு இருக்குது, அதுவும் ரிலேஷனில் இருக்குது. இப்போ A1 A2 அண்ட் A2 A1 ரெண்டுமே ஆரில் இருக்குது, ரிலேஷனில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக். ஓகே, இப்போ நான் ஒரு நம்பர்ஸே சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு ஆர்டர் பேரில் இந்த ரோலிங்கு டை அந்த மாதிரி போடுறீங்க, அதில் வந்து 2 4ன்னு ஒரு ஆர்டர் பேரில் இருக்குது. இப்போ இன்னொரு ஆர்டர் பேரில் 4 2ன்னு இருக்குது. ஸோ 2 4ம் இருக்குது, 4 2வும் இருக்குது. அப்போ அங்கே என்ன? அது சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து டிரான்சிட்டிவ். இப்போ அதே ரோலிங் டையே வச்சு சொல்கிறேன். இப்போ 2 4 இருக்குது, அடுத்து 4 2 இருக்குது, அதில் 2 2வும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது டிரான்சிட்டிவ். அதாவது ஆர்டர் பேரு 2 4ன்னு இருக்கு, இன்னொரு ஆர்டர் பேரு 4 2ன்னு இருக்கு. இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிட்டு 2 2ன்னு வருதுன்னு வச்சுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகி 2 2ன்னு வருதுன்னு வச்சுங்க. இது இப்படி ஒரு ஆர்டர் பேர் இருந்ததுன்னா அது டிரான்சிட்டிவ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் புரியுதா நான் இப்போ சொன்னது? இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். டிரான்சிட்டிவ்னா எப்படி இருக்கும்னு. இஃப் A1 A2 பிலாங் டு ஆர் அண்ட் ஆர்டர் பேர் A2 A3 பிலாங் டு ஆர் implies that A1 A3 belong to R, A1 A3 belong to R for all A1 A2 A3 belong to R. Then the relation R is called an equivalence relation. ஸோ ஒரு ரிலேஷன் வந்து ஈக்விவேலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும்னா என்னென்ன சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும்? ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும் அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்கணும். இது 3 இருந்தால் தான் அந்த ரிலேஷன் ஈக்விவேலன்ஸ்னு அர்த்தம். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் பார்க்கும்போது நல்லா புரியும். எக்ஸாம்பிள் 1 சொல்கிறேன். Let A be the set of all students of a boys' school. Show that the relation R in A given by R is equal to set of all ordered pair AB, A is sister of B, is the empty relation. இங்கே செட் ஏல என்ன இருக்குன்னா set of all students of a boys' school. Set of all students of a boys school. இதில் ஏதாவது கேர்ள்ஸ் இருப்பாங்களா? படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்கல்ல. அப்போ there is no girls in the school A. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா show that the relation R in A given by, அந்த ரிலேஷனில் ஆர்டர் பேர் A, B such that A is a sister of B. இது இருக்க பாசிபிளா? ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட சிஸ்டராக இருக்க முடியுமா ஒரு பாய்ஸ் ஸ்கூலில்? இல்லையா? நோ கேர்ள்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த ஸ்கூல். அப்போ 2 ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில ரிலேஷன் பிரதர் சிஸ்டர்னு இருக்க முடியாது. புரியுதா? இப்போ ஆர்ன்ற செட்டில் ஆர்ன்ற ரிலேஷனில் ஆர்டர் பேர் A, B சச் தட் A இஸ் அ சிஸ்டர் ஆஃப் Bன்னு கொடுத்துருக்கு. இது பாசிபிளா?
இல்லை, ஏன்னா the set A is a boys school. Okay, set A is a boys school. There will not be any girl studying. ஓகே, அங்கே கேர்ள் யாரும் படிக்க மாட்டாங்க. அப்போ இந்த செட்டு எப்படி இருக்கும்? எம்டி செட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரிலேஷன் எப்படி இருக்கும்? எம்டியாக இருக்கும். ரிலேஷன் இஸ் எம்டி. ஓகே, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆர் இஸ் அன் எம்டி ரிலேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இந்த செட் ஏல பாய்ஸ் தான் இருக்காங்க, கேர்ள்ஸ் இல்லைன்றனால இந்த ரிலேஷன் எம்டி. ஸோ ஆர் இஸ் அன் எம்டி ரிலேஷன். புரிஞ்சுதா? அடுத்த பார்ட் வாசிக்கிறேன். And R dash is equal to set of all ordered pair A comma B such that the difference between heights of A and B is less than 3 meter. 1 மீட்டர்னாலே 3 ஃபீட்டுக்கு மேலே இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் கட்டாயம் இருக்கும். எல்லாம் ஒரே ஹைட்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுலையே ஹைட் இருக்கும், ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் டோட்டல் ஸ்கூலுக்கு பார்க்கும்போது ஹைட்டு டிஃப்ரென்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுலையுமே இருக்கும். சில சமயம் ஹைட்டு டிஃப்ரென்ஸு 0, அதாவது ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரே ஹைட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? 0 இருக்கும். இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? இஸ் லெஸ் தேன் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் லெஸ் தேன் 3 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 0 டிஃப்ரென்ஸ் இருக்குதுனாலும், அதாவது 2 ஸ்டூடெண்ட் ஒரே ஹைட்டில் இருந்தாலும் அது லெஸ் தேன் 3 மீட்டர் தான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ரிலேஷனுக்குள்ளே வராங்க. புரியுதா? Given R dash is equal to set of all ordered pair A comma B, the difference between heights of A and B is less than 3 meters. This is possible for every student of the school. Therefore, relation R equal to A by A. Therefore, R is an universal relation. புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம்? Example 2. Let T be the set of all triangles in a plane with R a relation in T given by R equal to set of all ordered pair T1 T2 such that T1 is congruent to T2. Show that R is an equivalence relation. Okay, கொடுத்திருக்கிறது Tன்னு set of all trianglesன்னு கொடுத்திருக்கு. Given T set of all triangles in a plane. Okay, கொடுத்திருக்கிற relation ordered pair T1 T2 such that T1 is congruent to T2. நம்ம இதில் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரூவ் பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், அண்ட் தென் டிரான்சிட்டிவாக இருக்கணும். இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஆர் இஸ் அன் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா ஒரு ஆர்டர்ட் பேரில் இருக்கிற 2 எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும். இப்போ T1 அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுங்க. ட்ரையாங்கிள் T1 ரெண்டுமே ஒரே ட்ரையாங்கிள். இப்படி ஒரு ட்ரையாங்கிளை ஆரில் எடுக்கிறேன். அப்போ T1 இஸ் கான்க்ரூவன்ட் டு T1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரிலேஷனில் இருக்குன்னு எடுத்துருக்கிறோம்ல, நமக்கு தெரியும் எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் கான்க்ரூவன்ட் டு இட் செல்ஃப்னு. அப்போ T1 இஸ் கான்க்ரூவன்ட் டு T1. ஓகே, R1 இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு வந்துருச்சு. We know that every triangle is congruent to itself. Therefore, R1 is reflexive. அடுத்து சிமெட்ரிக். அப்போ இதில் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? T1 and T2 belong to Rன்னு எடுக்கணும். அப்போ T1 congruent to T2ன்னு இருக்கும்.
ஸோ T1, T2ன்னு ஒரு எலிமெண்ட்டு ரிலேஷனில் எடுத்திருக்கோம். அப்போ இது என்ன அர்த்தம்? T1 இஸ் கான்க்ரூவன்ட் டு T2ன்னு அர்த்தம். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிளோட கான்க்ரூவன்ட் அப்படின்னா இப்போ T1 கான்க்ரூவன்ட் டு T2னா T2வும் கான்க்ரூவன்ட் டு T1 தான். புரியுதா? அப்போ T2 இஸ் கான்க்ரூவன்ட் டு T1. அப்போ இதிலிருந்து T2, T1ம் பிலாங் டு R. Therefore R இஸ் சிமெட்ரிக். புரிஞ்சுதா? வேர்ட்ஸில் எழுதாமல் இப்படியே சிம்பிளில் எழுதியிருக்கேன். இது தப்புலாம் ஒன்றும் இல்லை. அடுத்து டிரான்சிட்டிவ். இப்போ T1, T2ன்னு ஒரு ஆர்டர்ட் பேர், T2, T3ன்னு ஒரு ஆர்டர்ட் பேர், ரெண்டு ஆர்டர்ட் பேர் எடுக்கிறோம். இப்போ இதிலிருந்து T1 கான்க்ரூவன்ட் டு T2ன்னு வரும், T2 கான்க்ரூவன்ட் டு T3ன்னு வரும். சரியா? இப்போ T1 கான்க்ரூவன்ட் டு T2, அதே T2 கான்க்ரூவன்ட் டு T3னா T1 இஸ் கான்க்ரூவன்ட் டு இந்த ட்ரையாங்கிளோட சிமிலராக இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆகுது. அதே T2 T3யோடையும் மேட்ச் ஆகுது. அப்படின்னா T1 இஸ் கான்க்ரூவன்ட் டு T3. அப்போ T1, T3 belongs to R. அப்போ R is transitive. இப்போ நமக்கு R is reflexive கிடைச்சிருக்கு, symmetric கிடைச்சிருக்கு, transitive கிடைச்சிருச்சு. which implies R is an equivalence relation. புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம்? நெக்ஸ்ட் ஒன் போலாம். Example 3. Let L be the set of all lines in a plane and R be the relation in L defined as R is equal to set of all ordered pair L1, L2 such that L1 is perpendicular to L2. இப்போ ரிலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. R equal to set of all ordered pair L1, L2 such that L1 is perpendicular to L2. இப்படி கொடுத்துருக்காங்க. எல்ன்ற செட்டில் ஆர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஷோ தட் ஆர் இஸ் சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் டிரான்சிட்டிவ். ஸோ சிமெட்ரிக் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் ரெண்டும் ஃபால்ஸ் அப்படின்னு கொண்டுட்டு வரணும். சரி, முதல்ல ரிஃப்ளெக்சிவ், அடுத்து சிமெட்ரிக், அடுத்து டிரான்சிட்டிவ் போகலாம் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இந்த ஆர்டர் பேரில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டும் ஒன்றே இருக்கணும். இங்கே L1, L2ன்னு ரெண்டு லைன் இருக்குது. L1 is perpendicular to L2ன்னு இருக்குது. ஸோ L1 இப்படி ஒரு லைன் இருக்குது, L2ன்னு இன்னொரு லைன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் லைன். இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இருக்கிற ஆர்டர்ட் பேர்ஸ் தான் ரிலேஷனில் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எடுக்கணும். ரிஃப்ளெக்சிவ் எடுக்கணும் அப்படின்னா ஆர்டர்ட் பேரில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டுமே ஒரே எலிமெண்ட்டாக இருக்கும். L1, L1 ரெண்டு எலிமெண்ட்டும் ஒரே எலிமெண்ட்டாக இருக்கணும். இப்போ L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L1னா? இல்லை. ஒரு லைன் அதே லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க முடியுமா? இல்லை. பேரலல் டு இட் செல்ஃப் தான். ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் தான் இந்த ரிலேஷனில். அப்போ L1ம் பெர்பெண்டிகுலர் கிடையாது, எப்பயுமே இருக்க முடியாது. ஒரே லைன் அதே லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க முடியாது. ஸோ L1, L1 நாட் பிலாங்ஸ் டு ஆர், நாட் இன் அ ரிலேஷன். ஓகே, அப்போ R is not reflexive. சரியா? அடுத்து R is symmetric கொண்டுட்டு வரணும். சிமெட்ரிக்னா L1, L2 ரெண்டு லைன் ஒரு ஆர்டர்ட் பேரில் இருக்குது. இப்போ L1, L2ன்னு ரெண்டு லைன் இருக்கிற ஒரு ஆர்டர்ட் பேரை எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன மீனிங்கு? L1 is perpendicular to L2ன்னு அர்த்தம். ஓகே, L1 is perpendicular to L2னா L2வும் perpendicular to L1 தானே, இல்லையா? அப்போ which implies L2 is perpendicular to L1. அப்போ ஆர்டர்ட் பேர் L2, L1ம் belongs to R. அப்போ L1, L2வும் Rல இருக்குது, L2, L1ம் Rல இருக்குது. அதனால R is symmetric. புரியுதா? இந்த மாதிரி ரிவர்ஸான ஆர்டர்ட் பேர் ஒரே
ரிலேஷனில் இருந்ததுன்னா தட் இஸ் சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவ். அப்போ L1 L2ன்னு ஒரு ஆர்டர்ட் பேர், இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர். அடுத்து L2 L3 அப்படின்னு இன்னொரு ஆர்டர்ட் பேர் எடுக்கணும். இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர். L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L2. அடுத்து L2 இஸ் பெர்பெண்டிகுலர் L3னா இதுக்கும், அப்போ இந்த லைன் L3ன்னு ஒரு லைன் இருக்கு. L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L2னா இந்த ஆர்டர்ட் பேர், L2 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L3னா இந்த ஆர்டர்ட் பேர். சரி, இப்போ நமக்கு டிரான்சிட்டிவாக இருக்கணும்னா L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L3 இருக்கணும். ஆனால் L1 L3 எப்படி இருக்குது? பேரலல் லைன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஆர்டர்ட் பேர் L1, L3 does not belong to Rன்னு வரும். புரியுதா? இதோட மீனிங் L1 is perpendicular to L2. L2, L3னா இதுக்கான மீனிங் L2 is perpendicular to L3ன்னு மீனிங். இது ரெண்டுத்துல இருந்தும் from these L1, L3 does not belong to R. ஏன்னா இது ரெண்டும் parallel lines. அதனால இந்த parallel lines ரிலேஷனில் இல்லை இல்லையா? ரிலேஷனில் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் தான் இருக்குது. அதனால does not belong to Rன்னு போட்டோம். ஸோ which implies R is not transitive. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? R is symmetric but neither reflexive nor transitive. reflexive கிடையாது, transitive கிடையாது. நம்ம reflexive இல்லை, symmetric, not transitive-னு ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டா? Example 4. Show that the relation R in the set of all 1, 2, 3 given by R is equal to set of all ordered pairs in the element is reflexive but neither symmetric nor transitive. இப்போ கொடுத்துருக்கிற செட்டில் 1, 2, 3 இருக்கு. given set is இது relation ordered pair 1, 1, 2, 2, 3, 3, 1, 2, 2, 3 இருக்கு. ஓகே, இதில் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், ஆனால் சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ஆர்டர்ட் பேரில் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இந்த செட்டில் 1, 2, 3 தான் இருக்குது. அந்த 3 எலிமெண்ட்ஸுமே ஒவ்வொரு ஆர்டர்ட் பேரில் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ அது மூணுமே இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது. புரியுதா? ஸோ த செட் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஆர்டர்ட் பேர் 1, 1, 2, 2 இது ரிஃப்ளெக்சிவ். 3, 3 இது மூணுமே பிலாங்ஸ் டு ஆர். சேம் எலிமெண்ட்ஸு ஆரில் இருக்குது, சேம் எலிமெண்ட்ஸு ஆர்டர்ட் பேரில் இருக்குது. அப்போ தீஸ் 3 எலிமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும். சிமெட்ரிக்னா என்ன? 1, 2ன்னு ஒரு எலிமெண்ட் இருந்தால் 2, 1ம் அங்கே லையாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். 1, 2 இருக்குது, 2, 1 இருக்கா? இல்லை. 2, 3 இருக்குது, 3, 2 இருக்கா? இல்லை. என்ன இருக்குது? 1, 2 அண்ட் 2, 3 ரெண்டும் ஆரில் இருக்கு. பட் 2, 1ம் 3, 2வும் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இதோட இன்டர்சேஞ்சு இந்த ஆரில் இல்லை. அப்போது ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவ். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ் அப்படின்னா இப்போ 1, 2, 2, 3 இருக்குது. 1, 3 இருக்கா? இல்லை. எப்படி? ஆர்டர்ட் பேர்ஸ் 1, 2 இருக்குது, 2, 3 இருக்குது. இது ரெண்டும் ஆரில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 1, 3 இருக்கணும். அந்த 1, 3 ஆரில் இருக்கா? இல்லை. ஆர்டர்ட் பேர் 1, 3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்?
R is reflexive but not symmetric, not transitive. அதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Example 5. Show that the relation R in the set Z of integers given by R equal to set of all ordered pair A, B such that 2 divides A minus B is an equivalence relation. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 2 divides A minus B வருது. ஸோ இந்த கண்டிஷன் இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க இந்த ப்ராப்ளமை. இப்போ R என்ன கொடுத்துருக்காங்கன்னா set of all ordered pair A, B such that 2 divides A minus B இருக்கு. ஓகே, இங்கே R டிஃபைன் பண்ணுறது இன்டிஜர்ஸை வச்சு, Z ஆஃப் இன்டிஜர்ஸ் இந்த செட்டை வச்சு. அப்போ அந்த இன்டிஜர்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 0 +r - 1 +r - 2 எக்ஸெட்ரா. ஸோ ஆல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். சரியா? நமக்கு இப்போ ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன்னு காட்டணும். அப்போ என்னென்ன கண்டிஷன் ப்ரூவாக இருக்கணும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எடுக்கிறேன். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ரிஃப்ளெக்சிவ் எடுக்கணும்னா ஆர்டர்ட் பேரில் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ லெட் A, A பிலாங் டு ஆர்னு எடுக்கிறேன். அப்போ A, A பிலாங் டு ஆர் அப்படின்னு எடுத்தேன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் அது 2ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? விச் இம்ப்ளைஸ் 2 divides A minus A அப்படின்னு அர்த்தம். A minus A-வை 2 டிவைட் பண்ணுதுன்னா the relation is reflexive. Therefore, the relation R is reflexive. புரிஞ்சுதா? சேம் எலிமெண்ட் எடுக்கிறோம், அது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் அதை 2 டிவைட் பண்ணுது. 2 divides A minus A. ஸோ R is reflexive. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கானு ப்ரூவ் பண்ணணும். சிமெட்ரிக் அப்படின்னா A, B ஆர்டர்ட் பேரில் எடுத்தோம்னா B, Aவும் ஆரில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். If ordered pair A, B belongs to R அப்படின்னா then 2 divides A minus Bன்னு அர்த்தம். ஆரில் ஒரு எலிமெண்ட் இருந்தால் 2 divides A minus Bன்னு அர்த்தம். இப்போ A minus Bயை 2 டிவைட் பண்ணுதுன்னா B minus Aவையும் 2 டிவைட் பண்ணும்ல. ஸோ which implies 2 divides B minus A. B minus Aவை டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்டர்ட் பேர் எப்படி இருக்கும்? B, Aன்னு இருக்கும். ஸோ அப்போ அது பிலாங்ஸ் டு ஆர் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? A, B பிலாங்ஸ் டு ஆர்னு வந்திருக்கு. தென் B, Aவும் பிலாங்ஸ் டு ஆர்னு வந்திருக்கு. ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும். டிரான்சிட்டிவ்னா எப்படி எலிமெண்ட்ஸ் எடுக்கணும்? If A, B belong to R, B, C belongs to R na, then 2 divides A minus B, 2 divides B minus C. ப்ரூவ் பண்ண வேண்டியது A minus C-யை 2 டிவைட் பண்ணணும். 2 divides A minus C-னு கொண்டு வரணும். then 2 divides A minus B, 2 divides B minus C. இப்போ A minus C-யை டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ A minus C எப்படி எழுதலாம்? A minus B plus B minus Cன்னு போட்டால் B கேன்சல் ஆகிடுமா? A minus B plus B minus C இது ரெண்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ B கேன்சல் ஆகிடுச்சுன்னா A minus C கிடைக்கும். இப்போது 2ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அது ஈவன் நம்பராக தானே இருக்க முடியும். A minus Bயை 2ஆல் டிவைட் பண்ண முடியுது. B minus Cயையும் 2ஆல் டிவைட் பண்ண முடியுது. ஸோ இதுவும் ஈவன், இதுவும் ஈவன். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா பியை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது? A minus C நமக்கு கிடைக்குது. அப்போ இதுவும் ஈவனாக தானே இருக்க முடியும். ஓகே, அப்போ ஈவன் நம்பர்ஸ், ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2 இல்லை. அப்போ 2 டிவைட்ஸ் A minus C தானே. புரிஞ்சுதா? இது ஈவன், இதுவும் ஈவன். அப்போ இந்த B கேன்சல் ஆகிடுச்சுன்னா A minus C வருது. ஸோ இதுவும் ஈவன். ஸோ ஈவன்றனால இந்த நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். A minus C which implies A minus C is even. So 2 divides A minus C. 2ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா that belong to R. So ordered pair A, C belong to R. So R is transitive. நமக்கு இப்போ என்னென்ன வந்திருக்கு? R is reflexive, symmetric and transitive. மூணுமே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. Therefore R is
an equivalence relation. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எக்ஸாம்பிள் 6. Let R be the relation defined in a set A equal to set of all numbers 1 to 7 வரைக்கும் இருக்கு by R equal to set of all ordered pair A, B such that both A and B are either odd or even. Okay, show that R is an equivalence relation. இந்த செட்டை யூஸ் பண்ணினா இந்த ரிலேஷன் ஈக்குவிவேலன்ஸ் ரிலேஷன் முதல்ல கொண்டு வந்துக்கலாம். செட் ஏல 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ரிலேஷனில் ஆர்டர் பேர் A, B both A and B are either odd or even. ரெண்டும் ஈவனாக இருக்கணும், இல்லைனா ரெண்டும் ஆடாக இருக்கணும். ஓகே, ஈக்குவேலன்ஸாக முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் கொண்டு வரலாம். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா இந்த ஆர்டர் பேரில் இருக்கிற 2 எலிமெண்ட்டுமே ஒரே எலிமெண்ட் இருக்கணும். ஸோ இப்போ ஆர்டர் பேரில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன், ஏன்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ 1 1 இல்லை 2 2 அப்படி எடுக்கிறேன்னா 1 1 ரெண்டுமே ஆடு, 2 2னா ரெண்டுமே ஈவன். புரியுதா? அப்போ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆரில் இருக்குது. ஓகேயா? அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். புரியுதா? மீனிங் என்ன சொல்லுன்னா ஏ பிலாங் டு ஆர்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா மீனிங் என்னென்னா 1 1 இல்லைனா 2 2 3 3 இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை ஆரில் எடுக்கிறோம். அந்த ஆர்டர் பேரில் இருக்க ரெண்டுமே ஆடாக இருக்கும், இல்லைனா ஈவனாக இருக்கும். அந்த கண்டிஷன் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஆர்டர் பேர் ஏ பிலாங் டு ஆர் அப்படின்னா ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கு. சிமெட்ரிக் அப்படின்னா ஏ பி அப்படின்னு ஒரு எலிமெண்ட் ஆரில் எடுக்கிறேன் அப்படின்னா பி ஏவும் ஆர்லேயே லை ஆயிருக்கணும். இப்போ இதோட மீனிங் என்ன? போத் ஏ அண்ட் பி ஆர் either odd or even. ஏ அண்ட் பினாலும் பி அண்ட் ஏனாலும் ஒன்று தானே. அப்போ இதுலேருந்து பி ஏயும் பிலாங் டு ஆர்னு வருது. சரியா? ஏ பியும் இருக்குது, பி ஏவும் இருக்குது. அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஏ பி பிலாங் டு ஆர்னு எடுக்கிறீங்க, பி சி பிலாங் டு ஆர்னு எடுக்கிறீங்க. அப்போ ஏபிசி மூணுமே எய்தர் ஆடாக இருக்கணும், இல்லைன்னா ஈவனாக இருக்கணும். which implies ABC are odd or even. இது எல்லாம் these 3 are odd-ஆ இருக்கணும், இல்லை ஈவனாக இருக்கணும். அப்போ A, Cயும் belong to R. மூணுமே ஆட் ஆர் ஈவன் தான். அப்போ இந்த 2 எலிமெண்ட்டு ஆர்டர் பேர் பண்ணோம்னா அதுவும் ஆடாகவும் ஈவனாகவும் தான் இருக்க முடியும். ஸோ which implies A, C are odd or even. அப்போ R is transitive. இப்போ நமக்கு R is reflexive வந்துருச்சு, R is symmetric வந்துருச்சு, R is transitive வந்துருச்சு. Therefore, R is an equivalence relation. அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? Further show that all the elements of a subset set of all 1 3 5 7 are related to each other. ஆமாம், எல்லா எலிமெண்ட்டுமே இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ஆட் நம்பர்ஸு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன் தானே. அடுத்து ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர், இது சொல்லிட்டோம். அடுத்து அண்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சப்செட்டு 2 4 6 ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். எஸ், இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஈவன் நம்பர், ஸோ தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். பட் நோ எலிமெண்ட் ஆஃப் த subset set of all 1 3 5 7 is related to any element of the subset 2 4 6. உண்மைதானே? these are odd numbers, these are even numbers. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் there is no relation. No element of this subset is related to this one because this is odd, this is even. ஓகே, இதான் ஆன்சர். இது அப்படியே எழுதுகிறேன். வெல் நோன் திங் தான் இது. ஸோ we know that 1 3 5 7 are related to each other. Because all the elements are odd in this subset.
இதே மாதிரி 2 4 6லையும் all the elements are related to each other because all the elements are even in this subset. Questionல என்ன இருக்கு? No elements of the subset this one is related to any element of this set. So answer அதான். Therefore இது odd, இது even. அதனால therefore no element of the subset this one is related to any element of the subset 2 4 6. Because 1 3 5 7 are odd and 2 4 6 are even. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 பார்ப்போம்.